டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 17வது சீசனோட 29வது மேட்ச் பார்த்தீங்கன்னா, மும்பை டீமுக்கும், சென்னை டீமுக்கும் மும்பையோட ஹோம் கிரவுண்டான வான்கடே மைதானத்தில நடந்துச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு எதிர்பார்த்த மேட்ச்ன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லே எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் நேம் பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் டீமும், சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மோதுற மேட்ச்சுக்கு தான் இந்த பேர் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த 2 டீமும் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியா, பாகிஸ்தான் மாரி. இந்தியாவும், பாகிஸ்தானும் மோதுனா எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ, அந்த அளவுக்கு சென்னை டீமும், மும்பை டீமும் மோதுனா இருக்கும். ஏன்னா 2 டீமுமே ஹெவியான டீமு. இதுவரையிலும் 17 சீசன் நடந்திருக்குது. இதுல 10 கப்ப வின் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த 2 டீமும். இந்த டீம் பார்த்தீங்கன்னா 5 கப்பு, அந்த டீம் பார்த்தீங்கன்னா 5 கப்பு. அதுல பார்த்தீங்கன்னா, சென்னைய வந்து குறிப்பிட்டு மும்பை டீம் மட்டும் தான் அதிகமா வீழ்த்தியிருக்கிறாங்க. மும்பைய தவிர எந்த டீமுமே சென்னைய அதிகமா வீழ்த்தினது கிடையாது. அந்த ஒரு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா மும்பை கிட்ட இருக்குது. அந்த அளவுக்கு மும்பை பார்த்தீங்கன்னா, ஒரு சவாலா இருப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்துச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் டீம் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவங்க டீம் கடப்பார லைனு, பவுலிங் செம்மையா இருக்கிறாங்க. சூப்பரா ஃபார்ம்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பெருசா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா, சென்னை டீமே நீங்க கடப்பாரையா இருங்க, கிடப்பாரையா இருங்க, என்ன வேணாலும் இருங்க. ஆனா, எங்ககிட்டலாம் இந்த வேலைக்கு ஆவாது அப்படின்னு சொன்ன மாரி தான் அவங்களோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இந்த அளவுக்கு சென்னை டீம் ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்கன்னு சத்தியமா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் குடுத்திருந்தாங்க சென்னை டீமு. எல்லாமே ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ, அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்ல நீங்க பார்க்கலாம். ஏன்னா, நீங்க பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மாற்றம். ஓப்பனிங் வந்துட்டு இந்த ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா, 1 டவுன் வந்திருந்தாரு. அஜிங்கியா ரஹானே ஓப்பன் பண்ணியிருந்தாரு. ஆனா, அஜிங்கியா ரஹானே பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்ல சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அவரு பார்த்தீங்கன்னா, இயர்லியாவே விக்கெட் ஆயிட்டாரு. ஒரு 4 அடிப்பாரு. அடுத்தே பார்த்தீங்கன்னா, அவுட் ஆயிருவாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் வருவாரு. வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. 40 பாலுக்கு 69 ரன் அடிப்பாரு. சரியான பெர்ஃபார்மன்ஸ். ரச்சின் ரவீந்திரா ஒரு 20 ரன் அடிப்பாரு. அவரும் விக்கெட் விட்டுருவாரு. அதுக்கடுத்து அந்த ஷியோம் துபே அவரும் தரமான பிளேயரு. தரமான பிளேயர்னா அவரு பார்த்தீங்கன்னா, அவரோட ஹோம் கிரவுண்டான சென்னையிலேயே சாரி மும்பையிலேயே விளையாடுறாரு. அவருக்கு யார் யார் டீமுக்கு ஹோம் கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா, துஷார் தேஷ்பாண்டே, ஷர்துல் தாக்கூர், ஷியோம் துபே, அஜிங்கியா ரஹானே இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மும்பை பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் கிரவுண்டு. அந்த ஹோம் கிரவுண்ட்ல தான் இன்னைக்கு அவங்க மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இவங்கலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணத விட நம்ம தோனி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது தாங்க வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸு. சரியான பெர்ஃபார்மன்ஸ். வருவாரு 4 பால் பிடிப்பாரு 20 ரன். 500 ஸ்ட்ரைக் ரேட் 3 சிக்ஸு. அப்பா! ஸ்டேடியமே அதிரும். ஐயோ! அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கும் அத பார்க்கறதுக்கே. ஏன்னா, அது ஒரு 42 வயசு ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அவரு வராரு, வந்தாலே ஸ்டேடியம் ஃபுல்லா விசில் பறக்குது. அவரு வர்றதுக்கு தகுந்த மாரி தான் விளையாடுறாரு. தரமா விளையாண்ட்டு போனாரு. 4 பால் பிடிச்சாலும் நறுக்குன்னு 3 சிக்ஸ் அடிச்சாரு. இந்த ரன்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச்லயே ரொம்ப குரூசியலா இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 180, 85 இந்த இந்த சம்திங் தான் ரன்னே இருந்தாங்க. 187ன்னு நெனைக்கிறேன். இதுல தான் ரன்னே இருந்தாங்க. ஒரு 4 பாலுக்கு புடிச்சு ஒரு 10 ரன் அடிச்சா கூட 197 தான் வரும். எப்படியும் 200க்குள்ள தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. 206 ரன் அடிச்சுட்டாங்க. 207 ரன் டார்கெட்டு. 207 ரன்ன சேஸ் பண்ண மும்பை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றம்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஓவர்ஸ் தான். மும்பை டீமோட பவுலிங் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ, அத விட பேட்டிங் பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டாங்க. பவுலிங்ல பார்த்தீங்கன்னா, தரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு ஜஸ்பிரீத் பும்ரா அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் மத்வால் சரியா பண்ணல. ஸ்ரேயஸ் கோபால் சரியா பண்ணல. ஸ்ரேயஸ் கோபால் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஒரு ஓவர்லயே குடுத்து முடிச்சுட்டாங்க ஸ்ரேயஸ் கோபாலுக்கு. அவருக்கு பார்த்தீங்கன்னா, ஓவர்ஸ் அதிகமா தரல. ஏன்னா, சிவம் துபே இருக்கிறாரு. ஸ்பின்ன பறக்க வச்சுருவாரு. அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஓவர்ஸ் கொலாபரேஷன் ஆயிருச்சு. ஆனா, இந்த மேட்ச்ல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, 15வது ஓவர் தான். 2 இன்னிங்ஸ்லயுமே 15வது ஓவர் பார்த்தீங்கன்னா, 2 ரன்னு தான். ஹர்திக் பாண்டியா போட்ட 15வது ஓவர் 2 ரன்னு. ஷர்துல் தாக்கூர் போட்ட 15வது ஓவரும் 2 ரன்னு. அதுக்கு அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஷ ஷ துஷார் தேஷ்பாண்டே போடுவாரு. அவரு போட்டதும் பார்த்தீங்கன்னா 3 ரன்னு தான். சரியான பெர்ஃபார்மன்ஸு. இவங்க எல்லாத்த விட ரோஹித் சர்மா இங்க தனி லெவல்ல விளையாண்டுட்டு இருந்தாரு. ஏன்னா, இஷான் கிஷன் அவுட் ஆனதுக்கு அப்புறமேட்டு சூரியகுமார் யாதவ் டக் அவுட்டு. அடுத்து திலக் வர்மா வருவாரு. அவரு ஒரு வேற ஜோனல்ல விளையாண்டுட்டு இருப்பாரு. அவரு பார்த்தீங்கன்னா, அவரு அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியா வருவாரு. அவருக்கு பந்தே படாது. அவரு ஏன் தான் வந்தாருன்னு அவருக்கும் தெரியாது. பந்தும் படாது. அதனால அவரும் 2 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அடுத்து டிம் டேவிட் வருவாரு. அவரும் 2 சிக்ஸ் சும்மா நச்சுன்னு அடிப்பாரு. அவரும் அவுட் ஆயிருவாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அடிக்கிறதுக்கு ஆளே இல்ல. ரொமாரியோ ஷெப்பர்ட் வருவாரு. அவராலயுமே ஒண்ணும் முடியாது. எதுவுமே பண்ண முடியல அவங்களால. இந்த மிடில்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப 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 டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிட்டாங்க. சென்னை டீமுக்கு எதிரா. ஏன்னா, சென்னை டீம் அந்த அளவுக்கு மிடில்ல பின்னி எடுத்துட்டாங்க.
அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த 15, 16, 17, 18, 19 இந்த 5 ஓவர்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 ரன் தான். இந்த 5 ஓவருக்கு முன்னாடி சாரி அந்த லாஸ்ட் 14, 15, 16, 17, 18 இந்த 5 ஓவர்ல பார்த்தீங்கன்னா, வெறும் 30 ரன் தான் மும்பை டீம் அடிச்சிருந்தாங்க. இந்த இடத்துல தான் மும்பை டீம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மேட்சே விட்டாங்க. ஏன்னா, அதுவரையிலுமே செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 15 ஓவருக்கு 140 ரன் இருந்தாங்க. அதுக்கடுத்து அவங்களால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. 20 ரன் வித்தியாசத்துல தோல்வி சந்திச்சுட்டாங்க. ஆனா, இவங்க எல்லாருமே தோல்வி சந்திச்சிருந்தாலுமே, ஆப்போசிட்ல இருக்கிற ரோஹித் சர்மா மட்டும் அவங்களால எதுவுமே பண்ண முடியலங்க. ஏன்னா, மனுஷன் தனி ஆளா நின்னு வேற ஜோன்ல ஏதோ வேற ஒரு பிட்ச்ல பேட்டிங் பண்ற மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு கிளீனா, நீட்டா விளையாண்டவர் தான் ரோஹித் சர்மா. அவரு கூட ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் குடுத்து நின்றிருந்தா கூட, கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து சென்னை வின் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. அசால்ட்டா அடிச்சு தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருந்திருப்பாரு ரோஹித் சர்மா. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பிளேயரு. அவரு ஏன் பயங்கரமான பிளேயர்ன்னு இதுல நிரூபிச்சுட்டாரு. சதம்ங்க. ஒருத்தர ஒருத்தர நம்ம வேணான்னு ஒதுக்கும்போது, அவரு சாதிச்சு காட்டுறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அத ரோஹித் சர்மா இன்னைக்கு பண்ணியிருக்கிறாரு. இது மத்தவங்களுக்கு நான் குறிப்பிட்டு இவங்கன்னு சொல்லல. மத்தவங்களுக்குலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ரோஹித் சர்மா பயங்கர பெர்ஃபார்மன்ஸு. மேட்ச் செம்மையா இருந்துச்சுங்க. நான் செம்மையா என்ஜாய் பண்ணேன். நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். எல்லாருக்குமே பாய்.